காவேரி வந்து யமுனா கிட்ட சொன்னதை கேட்டுட்டு நிவின் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. காவேரிட்ட கேட்குறாரு, "ஏன் காவேரி இப்படிலாம் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் உண்மைய தான் சொன்னேன். எந்த பொய்யும் நான் சொல்லலை. என் மனசுல இருக்கிறது தான் சொன்னேன்னு" சொல்லிட்டு காவேரி போறாங்க. இத கேட்டு நிவினால தாங்கிக்கவே முடியல. அப்ப காவேரி மனசுல நான் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து பில் கட்ட போறாங்க. நிவின் கட்டுறேன்னு சொல்றாரு. "இல்ல என் தங்கச்சிக்கு நானே கட்டிக்கிறேன் நிவின். இவ்வளோ நேரம் நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. எனக்கு இதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. "ப்ளீஸ் நிவின் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. விஜய் வந்தா பெரிய பிரச்சனையாயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் எதுவும் பேச முடியாது" அப்படின்னோடனே, "விஜய்கிட்ட நீ சொல்லிட்டியா?" அப்படின்றாங்க. "இல்ல விஜய்க்கு வந்து நான் வந்து கால் பண்ணேன்ல, கண்டிப்பா அவர் கூப்பிடுவாரு" அப்படின்னோடனே கரெக்ட்டா விஜய் ஃபோன் வருது. "என்ன காவேரி இவ்வளோ தடவ கூப்பிட்டுருக்க, என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "உனக்கு எதுவும் பிரச்சனையானோன்னே?" "இல்லைங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கேன் வாங்க" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "என்ன காவேரி சொல்ற ஹாஸ்பிட்டல்லையா?" அப்படின்னோடனே, "ஆமாங்க உடனே வாங்க." "என்னாச்சு என்னாச்சுன்னோடனே?" "இல்ல நீங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு காவேரி வச்சிடுறாங்க. உடனே வந்து விஜய் ரொம்ப பதட்டமாயிட்டாரு. "என்னாச்சுன்னு தெரியலையே, காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உடனே கிளம்புறாரு. எங்க வந்து நிவின் கிட்ட காவேரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. "ப்ளீஸ் நிவின் தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க. பிரச்சனை பெருசாயிடும். விஜய் வேற இங்க வராரு. வேற ஏதாவது பிரச்சனை ஆக போகுது. நாங்க கிளம்புறோம்." "சரி காவேரி விஜய் வரைக்கும் தான் நான் இருக்கனே. வேணாம் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். உண்மையிலேயே நீங்க ரொம்ப வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிவின்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல காவேரி அது வந்து ப்ளீஸ் நிவின் இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னோடனே வேற வழி இல்லாம நிவின் அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து இங்க யமுனா கேட்குறாங்க, "என்னக்கா நிவின் காணோம்?" அப்படின்னு சொன்னோனே, "நிவின நான் அனுப்பிச்சுட்டேன். ஏன்க்கா?" அப்படின்னோனே, "விஜய் மாமா இங்க வராரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அந்த டைம்ல போலீஸ் அங்க வராங்க. "இங்க யாரும்மா யமுனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. "இங்க பாருங்க போலீஸ் கேஸ்லாம் வேணாம் சார்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் முடியாதும்மா. இங்க பாரும்மா எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்ட? உண்மைய சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "லவ் ஃபெயிலியரா? யாரையோ விரும்புனியா? அதனால தான் வந்து அவன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கிறியா?" அப்படின்னு என்ன சொல்றதுன்னே தெரியல யமுனாக்கு. யமுனா அப்படியே முழிக்கிறாங்க. சொல்லுமா உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து காவேரி விழ, "இல்லைங்க சார் அப்படிலாம் எழுதாதீங்க சார் ப்ளீஸ் சார். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ எதுக்காக பண்ணிக்கிட்டா? உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. "சார் அது வந்து இருங்க சார் என் ஹஸ்பண்ட் வராரு. அவர்கிட்ட வந்து நீங்க பேசிங்க." "அதெல்லாம் முடியாதும்மா. இந்த கேஸை நாங்கள் உடனே வந்து எழுதி ஆகணும். அதனால இது வந்து சட்டப்படி குற்றம். உனக்கு தெரியுமா தெரியாதாம்மா? எதனால் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? படிக்கிற பொண்ணு தானே நீ" அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை வந்து வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு போய் போலீஸ்க்கு வந்து இந்த அளவு தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் போய் விசாரிப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு தவிக்கிறாங்க. உடனே வந்து அந்த டைமில் விஜய் அங்கே வராரு. விஜயை பார்த்தோன்னே ஓடி வந்து காவேரி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. "விஜய்" அப்படி சொல்கிறாங்க. "என்னாச்சு காவேரி என்ன ப்ராப்ளம்?" அப்படின்னோடனே, "எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் யமுனாக்கு தான்." "யமுனாக்கு என்ன ஆச்சு?" அப்படி சொல்லிட்டு பதறி போகிறாரு. உடனே வந்து, "இல்லைங்க யமுனா வந்து இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போயிருக்கா. ஒரு பையனை விரும்பினான்னு சொன்னால. ஆமாம் அந்த பையன் வேணான்னு சொன்னதால இந்த மாதிரி பண்ணிட்டா. ஆனால் வந்து இப்போ போலீஸ் வந்து கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வீட்டில் யாருக்குமே தெரியாதுங்க. உங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு நாங்கள் வந்திருக்கிறதா தான் சொல்லியிருக்கோம்" அப்படின்னோடனே, "சரி ஓகே நீ கவலைப்படாத. போலீஸ் எங்கே இருக்காங்க?" "யமுனா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க" அப்படின்றாங்க. "சரி கவலைப்படாத. நான் தான் வந்துட்டேன்ல. நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. வந்தோடனே, "சார்" அப்படின்றாரு. "நீங்க?" அப்படின்னோடனே, "நான் வந்து விஜய் கம்பெனியோட ஓனர் சார் விஜய்" அப்படின்றாரு. "அப்படிங்களா? சரிங்க சார். இந்த பொண்ணு இந்த மாதிரி இப்போ வந்து முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா? இது வந்து உண்மையிலேயே வந்து சட்டப்படி குற்றம் சார். இதுக்கான வந்து கேஸ் வந்து நாங்கள் போட்டு தான் ஆகணும்" அப்படின்னோடனே, "சார் அந்த பொண்ணு படிக்கிற பொண்ணு சார். எக்ஸாமில் ஏதோ பிரச்சனை போட்டிருக்கு. எக்ஸாம் சரியாக அட்டென்ட் பண்ணலை. அதனால வீட்டுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. வீட்டுக்கு கூட ஒன்றும் விஷயம் தெரியாது சார். எந்த ஃபார்மாலிட்டிஸாலும் சொல்லுங்கள். நான் பார்த்துக்கிறேன். வாங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போலீஸை. போலீஸ்கிட்ட பேசி, "சார் ப்ளீஸ் சார் அது படிக்கிற பொண்ணு ஏதாவது பிரச்சனை ஆகக்கூடாது" சொல்லிட்டு பேசி புரிய வச்சு அவங்கள அனுப்புறாரு. "என்னாச்சுங்க போலீஸ் கேஸ்லாம் எதுவும் ஆகலைல்ல?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஆகலை. நான் அதான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. "ரொம்ப பயந்துடுங்க" அப்படின்றாங்க. "நான் இருக்கேன்ல எதுக்கு பயப்படுற" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு விஜய். அப்படியே காவேரி நிம்மதி அடைகிறாங்க.